அந்த போராட்டம் நடக்கிற போது பெரியார் என்ன சொன்னார்னு அந்த பராசக்தியில் சொன்னாங்களா? நம்ம தோழர்களுக்கு நான் சொல்லுவேன், கையில கெரசின் டின்னோட போ, எவனாவது இந்தி ஒழிய தமிழ் வாழ்கன்னு சொன்னா தலையில ஊத்திட்டு கொளுத்தி விடு அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் அந்த படத்துல காட்டல. ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ரெண்டு பேரும் சூழ்ந்துக்குது. உயிரோட பட்ட பகல்ல ரோட்ல பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறாங்க. அவருக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையுடைய பேர் தமிழ்ச்செல்வின்னு பேர். தான் பிள்ளைக்கு தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்சவன் இந்தி வெறியன்னு சொல்லி கொளுத்தி விட்டாங்க. அப்படி கொளுத்தி விட்டவர்களுக்கு மொழிப்போர் தியாகி பென்ஷன் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நாட்டில் இருக்க யாரும் ஹிந்தி படிக்கக்கூடாது, அம்மா என்று அழைக்க முடியாது, மாதாஜி என்று தான் அழைக்க வேண்டும், அப்பா என்று அழைக்க முடியாது, பிதாஜி என்று தான் அழைக்க வேண்டும். இருப்பது ஓர் உயிர், அது போவதும் தமிழுக்காக போகட்டுமே, இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணணும் சொன்னாரா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி? அப்புறம் அவர் வீட்டு அவர் பொண்ணு தானே கனிமொழி. அவங்களுக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதா? படிச்சிருக்காங்களா இல்லையா? ஊர்ல இருக்கவெல்லாம் படிக்க கூடாதுன்னு சொன்னா உங்க வீட்லயும் படிக்க வைக்காம வச்சிருக்கோம்ல, அவங்கள மட்டும் படிக்க வைக்கிறது அது என்னங்க கொள்கை? நான் அறிந்த 2000 ஆண்டு கால தமிழின வரலாற்றில் காமராஜரை போன்ற ஒரு தலைவன் தோன்றியதில்லை. குறைந்தபட்சம் இன்னொரு 10 ஆண்டுகளாவது அவருடைய கையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை விட்டுவிட்டால் உங்களுக்கு நாதி இல்லாமல் போய்விடும். காமராஜரை பற்றியும் அவருடைய ஆட்சியை பற்றியும் பெரியார் சொன்னது அந்த வார்த்தை தீர்க்க தரிசனம். இன்னைக்கு அனாதையா தமிழன் நிற்கிறான். பெரியார் கொள்கையை வச்சுதான் சார் திமுகவே வந்தது. ஆனா திமுகவே காமராஜர் எங்க பெரியார் கொள்கையை வச்சுதான் இப்போ முதலமைச்சர் வீட்டுல எல்லாரும் கோயிலா போறாங்களா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரஸின் மூத்த தலைவரான திருச்சி வேலுசாமி அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. பராசக்தி படத்தை ரொம்ப விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா, அந்த வரலாறு என்ன சார்? என்னதான் நடந்தது? ஹிந்தி திணிப்பு எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியாது, யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம். அதாவது இன்பநிதின்னு போட்டிருந்தாங்க சார். ஆக்சுவலாக ரெட் ஜெயின் மூவிஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த டைமில் ஹிந்தி எல்லா ஃபார்முமே ஹிந்தியில் தான் எழுதப்பட்டிருந்தது, இங்கிலீஷும் கிடையாது தமிழும் கிடையாதுன்ற மாதிரிலாம் நிறைய அதெல்லாம் பொய். உங்களுக்கு அதாவது உருக்கமான ஒரு செய்தி. அந்த போராட்டம் இயல்பா வந்தது வேற, அதை இவங்க திமுக கையில் எடுத்து எப்படி சார் வந்தது? ஆனால் நான் ஒன்று சொல்றதை மட்டும், இது மிக மிக சீரியஸான விஷயம். உங்க ஊருக்கு பக்கத்துல ஊத்துக்குழி இருக்கா? அந்த ஊர்ல இந்த போராட்டம் நடக்கிற போது, அதுக்கு முன்னால இதையும் சொல்லிடுறேன், அந்த போராட்டம் நடக்கிற போது பெரியார் என்ன சொன்னார்னு அந்த பராசக்தியில் சொன்னாங்களா? இல்லை. அவர் என்ன சொன்னாரு? போலீஸ்கார கையில் இருக்க துப்பாக்கி எதுக்கு? வேடிக்கை பார்க்க வச்சுக்கு இந்த காலி பசங்க 4 பேர் ஆரம்பத்திலே சுட்டிருந்தா இந்த போராட்டம் நின்று போயிருக்கும்ல. அது இன்னொன்று சொன்னாரு, நம்ம தோழர்களுக்கு நான் சொல்லுவேன், கையில கெரசின் டின்னோட போ, எவனாவது இந்தி ஒழிய தமிழ் வாழ்கன்னு சொன்னா தலையில ஊத்திட்டு கொளுத்தி விடு அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் அந்த படத்தில் காட்டல. அதை விட்டுருங்க. இப்போ ஊத்துக்குழியில் ஒரு கூட்டம், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ரெண்டு பேரும் சூழ்ந்துக்குது. உயிரோட பட்ட பகல்ல ரோட்ல பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ஐயோ அம்மா தண்ணின்னு கத்துற போது பெட்ரோல் ஊத்துறாங்க. அவர் அப்படியே கறி துடிச்சு சாகுறாரு. சுற்றி ஒரு கூட்டம் தமிழ் வாழ்க இந்தி ஒழிகன்னு சத்தம் போடுறான். அப்படி அந்த இன்ஸ்பெக்டருடைய பேர் ராமசாமின்னு பேர். அவருக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையுடைய பேர் தமிழ்ச்செல்வின்னு பேர். தான் பிள்ளைக்கு தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்சவன் இந்தி வெறியன்னு சொல்லி கொளுத்தி விட்டான்ல. அப்படி கொளுத்தி விட்டவர்களுக்கு மொழிப்போர் தியாகி பென்ஷன் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் புரிஞ்சு பார்த்தா மட்டும்தான் மனம் வலிக்கும். அந்த இன்ஸ்பெக்டர் கொளுத்தி விடுகிற போது அவருடைய மனைவிக்கு வயது வெறும் 30 தான். அந்த சின்ன குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு பாடுபட்டாங்க. அதை 50 ஆண்டுகள் கழித்து அவங்க சொல்றாங்க, ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. காவல்துறை அதிகாரியாக இருந்த ஐஜி அருள் அதை நாம் அப்படி நன்றியோடு அவர் சொல்றாங்க, அவர் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உதவி பண்ணாரு கொஞ்சம், ஆனால் அரசாங்கத்திட்ட எவ்வளவு கேட்டு எங்களுக்கு எந்த உதவியுமே பண்ணல. இப்போ அப்படி இப்படி பாருங்க, காவல்துறையில் இன்ஸ்பெக்டராக இருந்தவரும் மோசமான ஒரு சூழ்நிலையில் உயிரோடு கொளுத்தினவன் அவன் புள்ளக்குட்டி தெருவில் இருக்கு உதவி பண்ணணும்னு கேட்கிற போது ஒரு உதவியும் தராத அரசு. அதற்கு பின்னால் இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு செத்த வீட்டுக்கெல்லாம் 10 லட்ச ரூபா கொடுத்தாங்களா? இதையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய நியாயம் புரியும், மனம் வலிக்கும், நம்மை சுற்றி இருக்கிற சமூகம் எப்படி இருக்கு, இது எப்படி மாறணுங்கிற உங்களுக்கு புரியும். அது எங்களுக்கு தெரிந்ததால் முன்னாலே சொல்லிட்டோம். இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு, நீங்களும் மாறுவீங்கன்னு நம்புறேன்.
புரியுது சார். அப்போ அதை வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்புங்கிறத வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலாக யூஸ் பண்ணாங்களா என்ன திமுக அந்த டைமில்? அதைத்தாங்க சொல்கிறேன். பெரியார் தானே இவங்க வழிகாட்டி. அவர் தானே சொன்னார் காலிப்பேல ஏன் சொல்லன்னு. அதெல்லாம் நீங்கள் சொல்ல ஏன் சொல்ல? அவர் தானே சார் சொன்னார். இப்போ நான் அதானே சொல்கிறேன். அது இல்லைன்னு சொல்லுங்க. எந்த மாதிரி சட்டம் சார் கொண்டு? சரி, நான் திரும்பி கேட்குறேன் சார். இப்போ இது கேட்டால் தான் உங்களுக்கு நல்லா புரியும். நாட்டில் இருக்க யாரும் ஹிந்தி படிக்கக்கூடாது, அம்மா என்று அழைக்க முடியாது, மாதாஜி என்று தான் அழைக்க வேண்டும், அப்பா என்று அழைக்க முடியாது, பிதாஜி என்று தான் அழைக்க வேண்டும். இருப்பது ஓர் உயிர், அது போவதும் தமிழுக்காக போகட்டுமே, இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணணும் சொன்னாரா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி? ஊரில் யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? சரிதானே நான் சொன்னது? அப்புறம் அவர் வீட்டு அவர் பொண்ணு தானே கனிமொழி. அவங்களுக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதா? படிச்சிருக்காங்களா இல்லையா? ஹிந்தி தெரியுமா சார் உங்களுக்கு? ஐயா, நீங்க இவ்வளவுதானா? பார்லிமெண்ட்ல எப்பவுமே தமிழ்ல இங்க வரும்போது தேவிலாலுக்கு கச்சடா ஹிந்தி தான் தெரியும். அவர் பேசுறதுக்கு மொழிபெயர்த்தது அப்பவே கனிமொழி தான். நீங்க பத்திரிகையில வந்து பார்க்கலையா நீங்க? சரி, முரசொலிமாரனுடைய பையனுக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதா? அது தெரியும் சார். இது மட்டுமா தெரிஞ்சிருக்கு? கனிமொழி ஆக ஊர்ல இருக்கவெல்லாம் படிக்க கூடாதுன்னு சொன்னா உங்க வீட்லயும் படிக்க வைக்காம வச்சிருக்கோம்ல, அவங்கள மட்டும் படிக்க வைக்கிறது அது என்னங்க கொள்கை? எனக்கு புரியல ஐயா. புரிஞ்சவங்க சொன்னீங்கன்னா நானும் புரிஞ்சுக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி அந்த பராசக்தி படத்தில் வந்து இப்போ இந்திரா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரி ஒரு சீன்ஸ் வச்சிருக்காங்களா? அந்த மொழிப்போர் நடக்கும்போது வந்தாங்களா என்ன தமிழ்நாட்டுக்கு? அவங்க வரல. நான் அந்த சினிமா பார்த்து, தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சினிமா பார்த்து ஒரு 15-20 வருஷம் ஆச்சு சார். பராசக்தி படம் பார்க்க நான் கடைசியாக நான் பார்த்தது படையப்பா. நான் வெடியா சொல்லிடுறேன், நீங்கள் அவுட் ஆஃப் டேட் நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. அதனால இந்த படம் பார்த்துருந்தா எனக்கு கரெக்டாக தெரியும். சொல்ல கேள்வி வச்சு தான் சொல்கிறேன், அது தப்பா போயிடக்கூடாது. நல்ல வேளை பராசக்தி படம் பார்க்கல. பார்த்துருந்தீங்க. அந்த பராசக்தி பார்த்தேன், இப்போ பார்க்கல. இப்போ சினிமாவில் வந்தது நீங்கள் வருவாடு இப்படி ஒரு கேள்வி கேட்டாலும் கேட்பீங்க. இந்த படத்தில் வந்திருக்கு, அது சினிமாவில் தானே வந்துச்சு, அது எப்படி கொள்கைன்னு நினைச்சிக்கலாம். அந்த பராசக்தியில் ஒரு சீன் வரும், கோயில் கூடாது என்பதல்ல எங்களுடைய கொள்கை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதுதான் என் கொள்கை. ஒரு கேரக்டர் பேசும். அதுக்கப்புறம் அதுக்கு கதை வசனம் எழுதினாலே என்னுடைய கொள்கையை அப்போதே இந்த படத்தில் சொல்லியிருக்கிறேன். முதலமைச்சராக இருந்த கருணாநிதி சொன்னார். அதுபோல அவர் எழுதின மற்ற படத்தில் அதே கலைஞருக்கு விளக்கம் சொன்னார், மந்திரிக்குமார் சொன்னால் அதை மட்டும் ஒத்துக்க மாட்டாங்களாம். அதில் வந்தால் அது கொள்கையா, இதில் வந்தால் அது கொள்கை இல்லையா. இப்படி தான் போயிட்டு இருக்கு. நாங்கள் என்ன பண்ணுறது, வாட்டிட்டு முடிக்கிறோம் சார். அதே மாதிரி வந்து நேற்று எஸ். சேகர் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் தோண்டு போயிருக்கு, நாங்கள் தான் வந்து பூஸ்டர் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். நாங்கள் தான் வந்து பூஸ்ட் கொடுக்குன்னு சொல்ல, நீங்கள் அந்த வார்த்தைகளை ஒரு வார்த்தை மாறினா கூட பொருள் மாறிடும். நான் அதை பார்த்தேன் அவர் பேசுனதில், எனக்கு வந்து பழைய நினைவுகள் வந்துச்சு. உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் தோற்கடிப்பட்டு கொஞ்சம் கண்ணதாசன் கடைசி காலத்தில் ஒரு பாட்டு எழுதினார். அது திண்டுக்கல்ல தான் வெளியிடப்பட்டது. ஓஎன் சுந்தரம் எம்எல்ஏ, அப்போல்லாம் கிராமபோன் ரெக்கார்டு தானே. அந்த பாட்டை அப்படியே சொல்கிறேன், டிஆர் மகாலிங்கம் பாட்டு. செந்தமிழர் மைந்தர்களே சிந்தனை செய்க, இந்த தேசம் போகும் போக்கை எண்ணி வேதனை கொள்க, அந்த நாளை இந்த நாளில் கற்பனை செய்க, தமிழ் அண்ணல் காமராஜர் ஆட்சி மீண்டும் நிலைக்க. அதில் இன்னொரு வரி வரும், அது காமராஜர் பற்றி சொன்னது. காலம் காட்ட அவனுக்கில்லை கை கடிகாரம், நல்ல காலம் காட்டும் ஏழையர்க்கே அவன் அதிகாரம். அந்த பாட்டை கேட்டதை போல இருந்து இவருடைய உரைநடை பேச்சு, அந்த பேட்டியை பார்க்குறவங்க. அவர் என்ன சொன்னார், எவ்வளவு பெரிய கட்சி காங்கிரஸ், எவ்வளவு பெரிய தியாகம் பண்ண கட்சி காங்கிரஸ், இந்த நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கின கட்சி, ஒரு அற்புதமான ஆட்சியை தந்த தமிழ்நாட்டில் அந்த கட்சி விழுந்தது எந்த எழுதவே இல்லை, பலவீனமாக இருக்கு. அவரோடு சேர்ந்து அவர்களையும் பலப்படுத்தணும், நாங்களும் ஆட்சியை பிடிக்கணும் என்கின்ற எனக்கு அந்த விருப்பம் இருக்குன்னு சொன்னார். அந்த நல்ல எண்ணத்தை நான் பாராட்டுவேன். அவர் அரசியலுக்காக சொல்ல, இந்த நாட்டில் தியாகம் பண்ண சுதந்திரத்துக்காக போராடிய காங்கிரஸ், நேர்மையான ஒரு ஆட்சியை தந்த காங்கிரஸ் பலவீனமாக போயிருக்கிறது என்பதை பார்த்து உண்மையை புரிந்து தெரிந்து அறிந்து வேதனைப்படுகின்ற ஒரு நடுநிலையான நல்ல உள்ளம், அதுதான் அந்த வார்த்தைக்கு பொருள். அது எப்படியாவது பலப்பட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அந்த நல்ல எண்ணத்தை நான் வாழ்த்துகிறேன். அவருடைய எண்ணத்தை சொல்றேன் தம்பி. எது வேணாலும் பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லாதீங்க. கூட்டணி எப்படி வேணாலும் 14 கட்சி கூட்டணி வரலையா? 14 கட்சி கொண்டு ஆட்டணிக்கு வரும், ஆட்சிக்கே வரும் நீங்களாம் சொல்லலையா? ஒரு கட்சி வாங்கின ஓட்டு கூட 14 கட்சி சேர்ந்து வாங்காம போனது பார்க்கலையா? சேர்ந்து போச்சு, பிரிஞ்சு பலமா வந்து பார்த்துருக்கோம். அதனால கூட்டணி சேர்ந்தால் பலம், பிரிந்தால் பலவீனம் இதெல்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் மக்கள் மனதில் யாருடைய எண்ணம் பலப்படுகிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். எஸ். ஏ. சந்திரசேகர்
அவருடைய பெற்ற மகனே ஒரு கட்சி ஆரம்பித்திருந்தாலும் அது பலமாக இருந்தாலும் காங்கிரஸ் பலவீனமாக இருக்கிறது, அது இன்னும் பலப்பெற வேண்டும் என்று நினைத்த அந்த நல்ல மனத்தை வாழ்த்துறேன். அதான் சொன்னேன். புரியுது. அதே மாதிரி இப்போ வந்து அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து காமராஜர், பெரியார் 2 பேர்த்தையும் ஈக்குவேட் பண்ணி வச்சிருக்காப்ல. ஸோ காமராஜருக்கும் பெரியாருக்கும் ஈக்குவேஷன் எப்படி இருந்தது சார் நட்பு ரீதியா? உங்களுக்கு ஒரே சொல்லிடுறேன்னே, 1962 யாரும் ஒருத்தன் மற்ற நேரத்தில் சொல்ல மாட்டான். மரணமய வருகிறது உண்மையை மட்டும்தான் ஒருத்தன் பேசுவான். சரியா? மற்ற நேரத்தில் இப்போ என்ன வேணாலும் பேசலாம். 1962 தேவகோட்டையில் பெரியார் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். அப்படியே வார்த்தை மாறாமல் சொல்கிறேன், ஒரு வார்த்தை மாறினாலும் சொல்லி கேளுங்க, விடுதலையில் இருக்கு. தமிழ் பெருமொழி மக்களே, எனக்கு வயசாயிடுச்சு, இனி எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றத என்னுடைய மரண சாசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அறிந்த 2000 ஆண்டு கால தமிழின வரலாற்றில் காமராஜரை போன்ற ஒரு தலைவன் தோன்றியதில்லை. குறைந்தபட்சம் இன்னொரு 10 ஆண்டுகளாவது அவருடைய கையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை விட்டுவிட்டால் உங்களுக்கு நாதி இல்லாமல் போய்விடுவீர்கள். காமராஜரை பற்றியும் அவருடைய ஆட்சியை பற்றியும் பெரியார் சொன்னது அந்த வார்த்தை தீர்க்க தரிசனம். இன்னைக்கு அனாதையா தமிழன் நிற்கிறான். ஆனா அது பெரியார் கொள்கையை வச்சுதான் சார் திமுகவே வந்தது. ஆனா திமுகவே காமராஜர் எங்க பெரியார் கொள்கையை வச்சுதான் இப்போ முதலமைச்சர் வீட்டுல எல்லாரும் கோயில் கோயிலா போறாங்களா? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல சார். ஒன்றே தெய்வம் ஒருவனே குலம் அப்படின்ற மாதிரி பாக்குற பெரியார் அப்படி சொன்னாரா? இல்ல சார், அண்ணாதுரை. ஏங்க நீங்க தானே சொன்னீங்க பெரியார் கொள்கை, ஏதாவது கொள்கை ரெண்டையுமே சேர்ந்து வரதான் சார் திமுக. ஒரு ரெண்டு சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க சார். பெரியார் சொன்னது கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கடவுளை பரப்புகிறவன் காட்டு மிராண்டி, வணங்குறவன் காட்டு மிராண்டி, இப்படிதான் சொன்னாரு. அந்த கொள்கையை நடத்துதான்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். நீங்க தான் சொன்னீங்க பெரியார் கொள்கையை கடைபிடிக்கிறாங்கனால கேட்டேன். பெரியார் கொள்கை கடைபிடிக்கிறவரா இருந்தா காமராஜரை தோக்கடிச்சிடக்கூடாது சார் திமுக. இப்பதாங்க உண்மையை பேசுறீங்க. இவ்வளவு நேரம் புரியாம பேசுறீங்க, தெளிவா பேசுறீங்க. அது திமுக மட்டும் இல்ல, மக்களுக்கு சொன்ன பாடம் அது. அவர் கையை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நாதி இல்லாம போயிருக்குன்னு சொன்னது பெரியார். ஆக பெரியார் சொன்னதை கேட்காதனால்தான் இந்த தமிழினத்துக்கு இந்த சீரழிவு. நான் சொல்றேன், இது சரியா தப்பா நீங்க எடுத்துங்க. ஓகே சார், அது கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ காமராஜருக்கும் அண்ணாதுரை அவர்களுக்கும் இருந்த அந்த இப்போ பெரியாருக்கும் நட்பு சொன்னீங்க சார், அதே மாதிரி இது எப்படி இருந்தது சார் காமராஜருக்கும் அண்ணாதுரைக்கும்? நான் ஒன்றை மட்டும் சொல்றேன். முதலமைச்சராக தான் வந்து விடுவோம், வெற்றி பெற்று விடுவோம் என்கின்ற நம்பிக்கை அவருக்கே இல்லை 67. அதனால்தான் இது அவரே சொன்னது. அவருடைய மகன் என்கிட்ட சொன்னார். அவருடைய மகன் வந்து எனக்கு ரொம்ப வளர்ப்பு மகன், டாக்டர், எனக்கு மிக நெருங்கிய நட்புண்டு. அவர் சொன்னது, அதனால தான் அவரே சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் ஆட்சியை பிடிப்பேன்னு நினைச்சிருந்தா நாம எம்எல்ஏக்களை நின்றுருப்பேன், 10 சீட் அதிகம் வரும்னு தான் நினைச்சேன், அதனால தான் எம்பிக்கு நின்னேன். ஆட்சிக்கு வந்ததுனால தான் நான் திரும்பி ராஜினாமா விட்டு முதலமைச்சராக வர வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொன்னது. அது முதலமைச்சராக வந்தவுடன் அவர் முதலாக டூர் போனது வந்து நம்ம கிருஷ்ணகிரிக்கு. அப்படி போற போது அவர் பத்திரிகை நடத்த காலத்தில் அவருடைய ஆங்கில பத்திரிகை ஹோம் ரூலுக்கும் திராவிட நாடுக்கும் ரெண்டுக்குமே துணை ஆசிரியராக இருந்தவர் வழக்கறிஞர் MS வெங்கடாசலம் ஒரு பேர். அவர் திருச்சியை சேர்ந்தவர் தான். அவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பெரிய புலமை உள்ளவர். பல செய்திகள் அந்த அன்றைக்கு ஹோம் ரூல்லையும் சரி, திராவிட நாடுலையும் சரி வந்த பத்திரிகைகள் வந்துருக்கு பாருங்க. எங்கேயாவது ஃபோனில் இந்த செய்தியை இப்படி போடுங்கன்னு சொல்லியிருப்பார். அவர் பாணியிலேயே அப்படியே வார்த்தையில் ஆங்கிலத்தில் தமிழும் போட்டு எழுதுல இவர் தான். அவர் அன்றைக்கு பார்க்க வர்றார். பார்க்க உடனே இவரை பார்த்த உடனே வண்டி நிறுத்தி வெங்கடாசலம் வாண்டுறார். இவர் போய் என்ன உட்காரு காரில், இல்லை வந்து இப்போ தான் வந்தேன் உங்களை பார்க்கலாம், உட்காரு பாமா இல்லை, இல்லை உடை கூட இல்லையே, நீ உட்கார அப்புறம் பேசுவோம், கிருஷ்ணகிரி போகிறோம். அவர் சொன்ன வார்த்தை, நேற்று வரல எல்லாம் நல்லா பேசினான், முதல் மந்திரியாக வந்தோடனே நெருங்கி பேசாமல் எல்லாம் தள்ளி நிற்கிறான், அதனால தான் உடனே நான் கூப்பிட்டேன். அவரை சொன்னதை அப்படியே சொல்கிறேன். முதல் நாள் அங்கே போய் அந்த டேம் இருக்கிற மேலே ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் இருந்துருக்கு, அதில் தங்கியிருக்காங்க. இரவு ஒரு 9-9:30 மணி போல் அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு ஒரு சின்ன நடை 2 பேரும். அப்போ அவர் கேட்டது, வெங்கடாசலம் இந்த தொகுதி எம்எல்ஏ யார்? ஒன்று என்னன்னா நீங்கள் போய் கேட்குறீங்களே, நம்ம ஆளு தான் அப்படின்னு பேரை சொல்ல. அது தெரியுதுப்பா, அதுதான் எனக்கு பிரமிப்பாக இருக்குது. என்னய்யா என்னன்னா இவர் கேட்டிருக்காரு. ஒன்று, இந்த அணை மட்டும் இங்கே இல்லைன்னா இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரம் இருக்கா? ஆடு மாடு மேய்க்கிற ஒன்றை தவிர எதுவுமே இல்லை. இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருவதற்கு இந்த அணை தான் காரணம்.
இந்த அணையை கட்டினது காமராஜர் தானே. அவர் கட்சிக்கு ஓட்டு போடாமல் நம்ம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே. எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, அதிர்ச்சியில் இருக்கு. நான் அவருடைய அந்த மனிதாபிமான அந்த உணர்வு தான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் கடுமையாக அவரை பாதித்து அவரை உடல் நெறிவடை செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன். மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் வந்துருச்சு. எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தந்த காமராஜரை தோத்துட்டாரே அப்படிங்கிற நினைவு. அவரை பற்றி அவ்வளோ உயர்வாக பேசுனதெல்லாம் அதுக்கப்புறம் நிறைய சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் ஒரு பேட்டியில் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு அந்த ஒன்றை மட்டும் சொன்னேன். அவர் இவர் மேல் அவர் வைத்திருந்த உணர்வு, அதே போல காமராஜர் அவர் மேல வச்சிருந்த ஒரு பெரிய மரியாதை ஒரு இன்றைக்கு இருக்க பல பேருக்கு தெரியாது. அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். திருமலைப்பள்ளி ரோட்ல காமராஜர் இருக்கிறார். பக்கத்தில் எல்லாரும் இந்த பதவி பிரமாணம் நடக்கிற இடத்துல அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார். ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து அப்படியா அப்படியா வச்சிடறாரு. திடீர்னு முகத்தை துடைக்கிறாரு. ஒரு துண்டெடுத்து தோல்ல போடுறாரு. எழுந்து வாசலுக்கு வர்றாரு. யார் அவர்கிட்ட ஏன் போறீங்கன்னு கேட்க முடியல. வாசல்ல வந்து நிற்கிறார். தெருவில் நிற்கிறாரு. எல்லாரும் ஒன்றும் புரியலேன்னு பார்க்குறாங்க. ஒரு கார் வருது. ஓடி போய் அந்த கார் கதவை திறக்கிறார் காமராஜர். உள்ள அங்கிருந்து இறங்கியவர் அண்ணாதுரை. ஐயா என்னையா நீங்க கதவை திறங்க, ஏன் பதட்டப்படுறீங்க? என்ன, நான் அண்ணாதுரை காரை திறக்கல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காரை திறக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி மற்றவங்களை பார்த்து சொல்றாரு, முதலமைச்சர்னா என்னன்னு எனக்கே தெரியலன்னா மக்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்காக தான் திறக்கிறேன். உள்ள போறாரு. போனோடனே அண்ணா அவரிடம் கேட்ட கேள்வி, காமராஜர் சொன்னது, நான் எதிர்பார்க்கல ஆட்சி பிடிப்பேன்னு, திடீர்னு வந்துட்டோம், இவ்வளவு பெரிய மாநிலத்துடைய நிர்வாகத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும். அதுக்கு அவர் சொன்ன பதில் எனக்கு ஏன் கோபம் வந்துச்சுன்னு இப்போ புரிஞ்சுங்க. அவர் சொன்ன பதில், ஏன் அண்ணாதுரை இப்படி நினைக்கிற, படிக்காத என்னாலே ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடியும் நம்புறீல்ல, எம்ஏ படிச்ச உன்னால இதை விட நல்ல ஆட்சி கொடுக்க முடியும் நான் நம்புறேன், தைரியமா பண்ணு. இல்லையா, ஒன்னே ஒன்று எனக்கு புரியுது, இவ்வளவு பெரிய மாநிலத்துடைய நிர்வாகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். அதுக்கு இடையில உனக்கு தொந்தரவு கொடுத்தா நான் கொடுத்தாலாம், வேற யாரும் இல்லை. அதனால 6 மாதத்துக்கு இந்த ஆட்சியை பற்றியோ நிர்வாகத்தை பற்றியோ பொதுக்கூட்டங்களை பேச மாட்டேன், அறிக்கை கொடுக்க மாட்டேன், பேட்டி கொடுக்க மாட்டேன், அதுக்குள் உன்னை தயார் செய்து கொள். அதே போல உலக வரலாற்றிலே ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே 6 மாதம் எதுவும் பேசாமல் விமர்சனம் செய்யாமல் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிய ஒரு பெருந்தகை தலைவர் காமராஜர். அவரை பத்தி ஒன்றும் தெரியாத விவரம் இல்லாத சின்ன பையர்கள்லாம் பேசுறத இதை தெரிஞ்ச நான் சும்மா இருக்க முடியுமா? இப்ப புரியுதா கோபத்துக்கு காரணம்? சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளைய பாரதம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். உங்களுடைய பேரை போலவே இளைய பாரதம் விழிப்புறட்டும்.